வணக்கம். இந்த வீடியோவில் செயினிங்கோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஓவராலாக சர்வேயிங்கோட பிரின்சிபல் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்தோம். ஸோ செயின் சர்வேயிங்கிறது அதோட லீனியர் மெஷர்மெண்ட்டில் ஒரு கேட்டகரி. அதாவது ஒரு லென்த்தை வந்து நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட்ஸ். அந்த லீனியர் மெஷர்மெண்ட்டில் செயின் சர்வேயிங்கிறது முக்கியமான டாபிக். ஸோ செயின் சர்வேங்கிறது செயின் டேப் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ அந்த செயின் சர்வேயிங்கோட பேசிக் வந்து பிரின்சிபல் வந்து ட்ரையாங்குலேஷன். ஸோ அந்த ட்ரையாங்குலேஷன் கான்செப்ட்ஸில் அந்த செயின் சர்வேயிங்கில் நம்ம என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன் பண்ணணும். வெறும் செயின் வச்சு லென்த் த்ரோ பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் பேசிக்காக ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சிங். ஸோ ஒரு செயினை த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரேஞ்சிங் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா செயினிங், அடுத்து ஸ்லோப்பிங் கிரவுண்டு எப்படி செயின் பண்ணி லென்த்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து வந்து ஆஃப்செட். நம்ம ஒரு செயின் சர்வே லைன் த்ரோ பண்ணுறோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, அதுக்கு லேட்ரலாக இருக்கிற பாயிண்ட்ஸோட டீட்டெயில் எடுக்கிறது பேர் தான் ஆஃப்செட்ஸ், டேக்கிங் ஆஃப்செட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒவ்வொரு கேட்டகரியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஞ்சிங். ஸோ எந்த ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரேஞ்சிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஏபின்னு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் செயின் வச்சு மெஷர் பண்ணணும். ஸோ ஆனால் அந்த செயினோட லென்த் வந்து உங்கள்கிட்ட 30 மீட்டர் தான் இருக்குது. பட் ஏபியோட லென்த் வந்து 30யோட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ரேஞ்சிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ ரேஞ்சிங் அப்படின்னா என்னென்னா இன்ட்ரடியூசிங் எ இன்டர்மீடியட் பாயிண்ட் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஏபி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், சிங்கிற பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் ஏசி அண்ட் பி ஆர் கொலினியர் அப்படிங்கிறதா ரேஞ்சிங். ஸோ ரேஞ்சிங் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு சிங்கிற பாயிண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஏபிங்கிற லைனில். ஸோ தட் ஏசிபிஆர் இன் சேம் லைன், ஒரே லைனில் கொலினியராக இருக்குது அப்படிங்கிறது தான் ரேஞ்சிங். ஸோ அந்த தேர்ட் பாயிண்ட்டை ரேஞ்ச் பண்ணி ஏபிக்கு கொலினியராக கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சிங்கோட ப்ராசஸ். ஸோ ஏன் வந்து இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபியோட லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட செயினோட லென்த் வந்து வெறும் 30 மீட்டர் தான் இருக்குது. ஸோ இப்படி 30 மீட்டர் இருக்கும்போது நீங்கள் செயினை த்ரோ பண்ணுறீங்க. த்ரோ பண்ணும்போது செயினோட எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே வந்து விழுகுது. திருப்பி அந்த செயினை இழுத்துட்டு போய் இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 30 மீட்டர் ப்ளஸ் 16. ஸோ டோட்டல் வந்து 46 மீட்டர் வந்து உங்களுக்கு லென்த் வரும். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க இன்டர்மீடியட் பாயிண்ட் வந்து ஏபிக்கு கொலினியராக இருக்காது. ஸோ இந்த ஏபியோட ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்டர். நீங்கள் செயினை த்ரோ பண்ணுறது வந்து சியில் வந்து த்ரோ பண்ணியிருப்பீங்க. ஏன் வந்து தப்பாக த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு 40-50 மீட்டர் 60 மீட்டர் இருக்கும்போது செயினோட எண்ட் பாயிண்ட்டை வந்து ஏபி பாயிண்ட்டு கொலினியராக இருக்குது நமக்கு தெரியாது. அதனால தான் எப்போயுமே செயின் லென்த் ஆர் டேப் லென்த்தை விட நம்ம கண்டுபிடிக்க போகிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த இன்டர்மீடியட் பாயிண்ட் எப்படி இருக்கணும், ஏபிக்கு வந்து கொலினியராக இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரேஞ்சிங். ரேஞ்சிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ரேஞ்சிங், அடுத்து வந்து இன்டைரக்ட் ரேஞ்சிங். ஸோ இன்டைரக்ட் ரேஞ்சிங்க்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங், இந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் எங்கே தேவைப்படும்னா when 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஏ, இது பி, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து நம்ம இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், சி அண்ட் டி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த சி அண்ட் டி பாயிண்ட் ஏ அண்ட் பி வந்து இன்டர்விசிபிளாக இல்லாட்டி, ஸோ இட் இஸ் ஏ அண்ட் பி ஆர் நாட் இன்டர்விசிபிள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்ததுன்னா நம்ம வந்து இன்டைரக்ட் ரேஞ்சிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுண்டெயினுக்கு இந்த பக்கம் வந்து பாயிண்ட் ஏ இருக்குது, இந்த பக்கம் வந்து பி பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏபி கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ரேஞ்சிங் பண்ண முடியும். ஸோ அந்த ரேஞ்சிங்கோட ப்ராசஸ் என்னங்கிறது நம்ம டைரக்ட் ரேஞ்சிங்கில் பார்க்கலாம். டைரக்ட் ரேஞ்சிங்கில் வந்து ரேஞ்சிங் பை அன் ஐ, நம்ம சிம்பிளாக நம்மளே வந்து மேனுவலாக பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரேஞ்சிங் பை ஐ. நம்ம வந்து நம்மளோட கண்ணிலே வந்து பார்த்து பண்ணுறதா வந்து டைரக்ட் ரேஞ்சிங் பை ஐ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஏ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்து பாயிண்ட் பி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிங்கிற பாயிண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒருத்தர் வந்து ரேஞ்சிங் ராட் வச்சுக்குவார், அடுத்து இங்கே ஒரு ஆள் ரேஞ்சிங் ராட் வச்சுக்கணும். ஸோ இந்த ரேஞ்சிங் ராட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏங்கிற பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது சிங்கிற பாயிண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சியில் இருக்கிறவர் வந்து அந்த ரேஞ்சிங் ராட் வச்சுருக்கிறவர் வந்து அவருக்கு வந்து தெரியாது நம்ம வந்து இந்த லைனில் தான் இருக்கோமா அப்படிங்கிறது.
ஸோ அவர் என்ன பண்ணுவார், இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த சியை வந்து மூவ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, ஏலேருந்து இந்த ரேஞ்சிங் ராடை பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது பிக்கு வந்து சியும் வந்து ஒரே லைனில் இருக்கணும். ஸோ சீயிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது தள்ளி இருந்தது அப்படின்னா சியில் இருக்கவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க தள்ளி 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 இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரேஞ்சிங் பை ஐ. அடுத்து ரேஞ்சிங் பை லைன் ரேஞ்சர். ஸோ லைன் ரேஞ்சர் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சின்ன ஆப்டிக்கல் டிவைஸ். அது கீழே வந்து ஒரு சின்ன போஸ்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்படி அட்டாச் ஆகிருக்க போஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏ, இங்கே வந்து ஒரு ரேஞ்சிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பாயிண்ட் பியில் வந்து ஒரு ரேஞ்சிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து எந்த பாயிண்ட் லைனில் வேணுமோ கொஞ்சம் முன்னாடி வந்து இவர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டெலஸ்கோப்பில் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 ப்ரிசம் வந்து இருக்கும். ஒரு ப்ரிசம் வந்து இங்கேருந்து வர இமேஜை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். இன்னொரு கீழே இருக்க ப்ரிசம் வந்து இங்கேருந்து வர இமேஜை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இங்கேருந்து பார்க்குறவருக்கு இந்த 2 ப்ரிசம்லேயும் ரேஞ்சிங் ராட் வந்து இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரே லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு நிற்கும் போது 2 லைனுமே அவர் தெரியாது. ஸோ கொஞ்சமாக தள்ளி 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 போனாருன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்சிங் ராடும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து நிற்கும். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 2 பக்கமும் ரேஞ்சிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சிங் பண்ணிடலாம். ஸோ ரேஞ்சிங் பை ஐயில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து இங்கே ஒருத்தர் இருக்கணும், இங்கே ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. ஸோ 2 ஆள் வந்து தேவைப்படுவாங்க. பட் லைன் ரேஞ்சர் யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து 2மே கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ஆளை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா இன்டர்மீடியட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், சிங்கிற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து டைரக்ட் ரேஞ்சிங் பை லைன் ரேஞ்சருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறது. இன்டைரக்ட் ரேஞ்சிங் அப்படின்னா என்ன பார்ப்போம். ஸோ இன்டைரக்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறது ஒரு இன்டர்விசிபிள் பாயிண்ட்ஸ் இல்லாத டயத்தில், தட் இஸ் 2 பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்விசிபிளாக இல்லாட்டி அந்த டயத்தில் தான் நம்ம இன்டைரக்ட் ரேஞ்சிங் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு 4 பேர் வந்து இதுக்கு தேவைப்படுவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பழைய மாதிரி 1 பேரோ 2 பேரோ தேவைப்படாது. இன்டைரக்ட் ரேஞ்சிங்கில் வந்து நம்மளோட ஸ்கோப் வந்து பெருசு. ஏன்னா 2 பாயிண்ட்டுமே நம்ம கண்ணே தெரியாது. இப்போ ஏலேருந்து பார்த்தா பி பாயிண்ட் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சைட் செக்ஷனல் வியூன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ இருக்கார், இங்கே பாயிண்ட் பி இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சிங் ராடு பார்த்தா இந்த ரேஞ்சிங் ராடு இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது 2மே பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்விசிபிள் இல்லை, நாட் இன்டர்விசிபிள். ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சிடிங்கிற 2 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரேஞ்சிங் பண்ணணும். ஸோ இது வந்து டாப் வியூவில் பார்ப்போம். ஸோ இதான் வந்து பாயிண்ட் பி. ஸோ இதான் வந்து பாயிண்ட் பி, இது பாயிண்ட் ஏ. ஸோ இதான் வந்து நமக்கு ரெக்வயர்டு ஸ்ட்ரெயிட் லைன். நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு தெரியாது, பட் இதான் வந்து ரெக்வயர்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, 2 இன்டர்மீடியட் பாயிண்ட் சிடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து சிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும், டிங்கிற பாயிண்ட் அவர் இங்கே வைப்பார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது C1 D1 வச்சுக்குவோம். ஸோ இது வந்து C1 D1 வச்சுக்கலாம். ஸோ C1 ஏலேருந்து நம்ம வந்து 2 பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா, ஏலேருந்து பார்த்தா சிஎன் டின்னு தெரியணும், பியிலேருந்து பார்த்தா சிஎன் டி தெரியணும். ஸோ இது நான் உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி வந்து இப்படி இருக்கும், பாயிண்ட் டி வந்து இப்படி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தாருன்னா சி தெரியும், டி தெரியும். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தாருன்னா சி தெரியும், டி தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் இன்டைரக்ட் ரேஞ்சிங் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஏலேருந்து சியை பார்க்குறாங்க. ஸோ ஏலேருந்து சியை பார்க்குறாங்க, டி வந்து அதுக்கு நேராக இல்லை. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாருன்னா சியை வந்து டிக்கு நேராக இருக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏசிடி இந்த லைனை வந்து கொலினியர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார், டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இப்படி டியை ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கேருந்து டியை ஃபோக்கஸ் பண்ணுவார். ஃபோக்கஸ் பண்ணி சியை வந்து டிக்கு நேராக வர இன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இந்த 3மே வந்து இன்டர்விசிபிள், பி பாயிண்ட் தான் நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது சி என்ன பண்ணுவார், இங்கே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து C1 அப்படின்னு வந்து நிற்பாங்க, C2 ஆயிரும். அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பி என்ன பண்ணுவார், C2-ஐ பார்ப்பார். பார்த்துட்டு இப்போ D1-ஐ இங்கே வர சொல்லுவார்.
இதுக்கு நேராக வாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ரேஞ்சிங் ராடை கண்ணுக்கு நேராக வச்சு பார்ப்பாங்க. வச்சுட்டு சி பாயிண்ட்டும் தெரியணும், டி பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ டிஏ என்ன பண்ணுவார், திருப்பி டிஏ பார்ப்பார். அப்புறம் திருப்பி C1 வந்து C2 வந்து C3க்கு வர சொல்லுவாங்க. சிமிலர்லி இப்போ பி இப்போ C3 பார்ப்பாங்க. அப்புறம் D2 வந்து D3 ஆகும். ஸோ இப்படியே ரிப்பீட்டாக ப்ராசஸ் வரும்போது ஃபைனலாக இது C4ல் வந்து நிற்கும், இது D4ல் வந்து நிற்கும். ஸோ இது எப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஏலேருந்து டி பார்க்கும்போது சி கொலினியராக இருக்கணும், பியிலேருந்து சி பார்க்கும்போது டி கொலினியராக இருக்கணும். இந்த 2 ப்ராசஸுமே சைமல்டேனியஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ, C4, D4, B இது 4மே கொலினியராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் செயினை த்ரோ பண்ணி லென்த்தை மெஷர் பண்ணிடலாம். இப்போ ரேஞ்சிங் முடிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து செயினிங். ஸோ செயினிங் அப்படிங்கிறது செயினிங் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு லென்த் மெஷர் பண்ணுறது பேர் தான் செயினிங். ஸோ செயினிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட்டு மெஷரிங் எ லென்த் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் யூஸிங் த செயின், அதான் செயினிங். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து செயின் லென்த்தோட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரேஞ்சிங் பண்ண தேவைப்படுச்சு. ஸோ அப்போ பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் இப்போ லென்த் மெஷர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் இன்டர்மீடியட் பாயிண்ட் சி த்ரூ ரேஞ்சிங் வந்து கொடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது இப்போ நான் ஏபி லென்த்தை மெஷர் பண்ண என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து செயினை எடுத்து செயினை வந்து அன்ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹேண்டில் வந்து பிடிச்சிட்டு அதை வந்து த்ரோ பண்ணணும். ஸோ த்ரோ பண்ணும்போது ஹேண்டில் வந்து முன்னாடி இருக்கிறவரும் பின்னாடி இருக்கிறவர் வந்து ஹேண்டில் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹேண்டில் எடுத்துகிட்டு போகிறது வந்து சர்வேயர், பின்னாடி ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபாலோவர். ஸோ சர்வேயரை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து அந்த லென்த்தை மெஷர் பண்ணுறது, ஃபைனல் டீட்டெயில் பார்ப்பாங்க. ஃபாலோவர் வந்து அங்கே ரேஞ்சிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கேருந்து செயினை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு 20th மீட்டரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து செயின் அன்ஃபோல்ட் பண்ணுறோன்னா அந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வரும். ஸோ இது வந்து 30 மீட்டர். இதான் வந்து செயினோட ஹேண்டில். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஹீலை ஃபாலோவர் வந்து என்ன பண்ணணும்னா, ஷூவோட ஹீலை வச்சு அந்த ஹேண்டில் வந்து மிதிச்சுக்கணும். இங்கேருந்து என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் உட்காந்துட்டு வந்து அதை புல் பண்ணணும். ஸோ அந்த புல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இங்கேருந்து செயினை வந்து இழுத்துட்டு போய் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கொண்டு வந்து திருப்பி பி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த L1 இந்த L2 சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஏபியோட லென்த்து. இந்த ஏபியோட லென்த்து கண்டுபிடிச்சி முடித்தோடனே திருப்பி வந்து செயினை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபோல்டிங் வந்து திருப்பி கரெக்டாக பண்ணால் தான் அடுத்த தடவை செயின் அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த சர்வேயருக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து செயினிங் இன் ஸ்லோப்டு கிரவுண்ட். ஸோ ஸ்லோப் ஒரு கிரவுண்டில் வந்து செயினிங் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து அந்த ஸ்லோப்டு மவுண்டைன் ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஸ்லோப்பிங் கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ இதனோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஏலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பாயிண்ட் ஏ, இதான் பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லென்த்தை நான் செயினை த்ரோ பண்ணி மெஷர் பண்ணேன்னா எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து இந்த ஸ்லாண்டிங் லென்த்து தான் கிடச்சிருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்லாண்டிங் லென்த்து எல். ஸோ பட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த லென்த்து தான் எனக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்ட்ரைட்டான ரோடு போடணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது ரோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஸ்லோப்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லோப்டாக இருக்கிறது என்ன பண்ணுவோம், நமக்கு தேவை வந்து ரோடு எதுக்கு போடுவாங்க, இந்த எக்ஸாக்ட் லென்த்துக்கு தான் போடுவாங்க. இதை ஃபுல்லாக எக்ஸவேட் பண்ணிவிட்டு இந்த லென்த்துக்கு தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த லென்த்துக்கு தான் அவங்க வந்து எஸ்டிமேட்லாம் பண்ணுவாங்க. ரோடு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ திக்னஸ்ஸு, அதெல்லாம் இந்த லென்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த லென்த்தை எடுத்து எனக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால தான் செயினிங் இன் ஸ்லோப்டு கிரவுண்டுங்கிறது ஒரு தனி டாப்பிக்காக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங் ஆர் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைரக்ட் மெத்தட் தட் இஸ் மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங். ஸோ இந்த ஸ்டெப்பிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏலேருந்து ஒரு ஹரிசாண்டலாக டேப்போ உள்ள ஸ்கேல் அந்த மாதிரி பெரிய லீனியரான ஒரு டேப் பிடிச்சி இங்கேருந்து ப்ளம்பாவை வந்து தொங்க விட்டு இங்கே பாயிண்ட் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இது சீன்னு வச்சுக்கோங்க, சீன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த லென்த் வந்து L1 கேபிட்டல்னு வச்சுக்கோங்க, L1. அடுத்து இங்கேருந்து டேப் இப்படி இல்லை ஹரிசாண்டலாக பிடிச்சி, ஸோ ஹரிசாண்டலாக அப்படி இருக்கு என்ன பண்ணுவோன்னா, இங்கே வந்து ஸ்பிரிட் லெவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பிரிட் லெவல் வச்சு ஹரிசாண்டலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதுவும் ஸ்லாண்டிங் ஆகிரும். ஸோ இங்கேருந்து இதை ப்ளம்பாப் யூஸ் பண்ணி பாயிண்ட் டி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா
ஸோ தே வில் டேக் இட் L2. ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது பேர் தான் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங். ஸோ L4. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒருத்தர் நின்றுக்குவாங்க, இங்கே ஒருத்தர் நின்றுட்டு அவரோட ஹைட்டுக்கு வரைக்கும் நின்றுட்டு இப்படி இழுத்து பிடிப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கானுங்கிறத ஸ்பிரிட் லெவல் வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த பிடிச்சிருக்கிற பாயிண்ட்லேருந்து ப்ளம்பாப் வந்து கீழே தொங்க விடுவாங்க. அந்த ப்ளம்பாப் வந்து கிரவுண்டில் எங்கே ஹிட் பண்ணதோ அந்த பாயிண்ட்டை சீன் எடுத்துகிட்டு இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்குவாங்க. ஸோ வெதர் L1 L2 L3 வேறு வேறு லென்த்தாக இருக்கலாம். ஸோ அவங்களால எவ்வளோ ஸ்லோப் பிடிக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஓரளவு கண்டினியூஸ் ஸ்லோப்பிங் கிரவுண்டாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த L1 L2 L3 கான்ஸ்டன்ட் வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங். இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தடுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்லோப்டு கிரவுண்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நின்றுட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை இங்கே ஒருத்தர் நின்று என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கிளினோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு ஸோ நமக்கு வந்து ஸ்லாண்டிங் லென்த் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து இங்கே செயினை நம்ம த்ரோ பண்ணிட்டோம்னா இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிடலாம், நமக்கு வந்து L cos ஆல்ஃபா. ஸோ இந்த எல்லோட காஸ் ஆல்ஃபா தான் வந்து பார்த்தீங்கன்னா L அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது பதிலாக இதோட லெவல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள், செகண்ட் வந்து லெவல் டிஃபரன்ஸ். ஸோ லெவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட லெவல் வந்து ஹைட்டு, நம்ம ரெடியூஸ் லெவல் ஃபார்முலா லெவலிங்னு படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வந்து இதோட லெவல் கண்டுபிடிச்சிட்டு இதோட லெவல் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட் டிஃப்ரென்ஸும் இந்த எல்லும் தெரிஞ்சுன்னா நம்ம ஹைபாட்னஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனுசல் அலவன்ஸ். ஸோ ஹைப்போடெனுசல் அலவன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம செயினை மெஷர் பண்ணிருக்கும் போதே இந்த ஆங்கிள் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு இந்த ஒரு செயின் லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 மீட்டர் இருக்குது அப்படின்னா ஆரோ வந்து இங்கே ஃபிக்ஸ், அடுத்த செயின் மூவ் பண்ணுறதுக்கு ஆரோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு 28th மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆரோவை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு பதிலாக இங்கே பி டேஷில் வந்து ஆரோவை ஃபிக்ஸ் பண்ணிடணும். திருப்பி லென்த் மெஷர் பண்ணும்போது இந்த பி டேஷ்லேருந்து லென்த் மெஷர் பண்ணணும். ஸோ இது சியில் ஃபிக்ஸ் பண்ணாமல் அடுத்து சி டேஷ் திருப்பி வந்து இந்த 28th மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 28 மீட்டருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இந்த ஆங்கிளையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடணும், நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா இந்த இதுக்கே கரெக்ஷன் அப்ளை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாண்டிங் லென்த் 30 மீட்டர்னால் ஹரிசாண்டல் லென்த் வந்து இவ்வளோ மீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி ஆங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸோ 30 மீட்டர் ஸ்லாண்டிங் லென்த்னால் 28 மீட்டர் வந்து ஹரிசாண்டல் லென்த் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு 28 மீட்டருக்கு என்ன பண்ணணும், அதை வந்து செயின் லென்த்தாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு 30 மீட்டர் ஆரோ யூஸ் பண்ணாமல் 28th மீட்டரில் ஆரோ வச்சுட்டு அதை வந்து ஒரு செயினாக கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனுசல் அலவன்ஸ் மெத்தட். ஆஃப்செட் அப்படிங்கிறது ஒரு பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் அப்படிங்கிறது ஒரு செயின் சர்வேயிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்வே லைனில் இருந்து அதுக்கு லேட்ரலாக அதுக்கு சைடில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, அதை சுற்றி என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் வந்து ஆஃப்செட் அப்படிங்கிறது. ஸோ அது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம செயின் சர்வேயிங்கோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாயிண்ட் ஏ இங்கே இருக்குது, பாயிண்ட் பி எப்படி இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி ஒரு சர்வே லைன் வரைஞ்சிருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்குது, அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது, ஸோ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஏபி சர்வே லைன் த்ரோ பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இது பெர்பெண்டிகுலராக இருக்க பாயிண்ட் எதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து ஆஃப்செட்ஸ். ஸோ இந்த ட்ரீயோட ஆஃப்செட் பாயிண்ட் வந்து சி டேஷ். ஸோ இந்த லென்த் வந்து ஆஃப்செட் கிடையாது, அது வந்து ஆஃப்செட் லென்த்து. ஸோ இந்த பாயிண்ட் வந்து அந்த ட்ரீக்கு நேராக சர்வே லைனில் என்ன பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோ அந்த பாயிண்ட் பேர் தான் ஆஃப்செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இதோட ஆஃப்செட்,
இந்த பாயிண்ட்டோட ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட். இல்லாட்டி அது வந்து அதர் தென் பெர்பெண்டிகுலர் எல்லாமே வந்து ஆப்ளிக் ஆஃப்செட்ஸ். ஸோ இப்போ ஆஃப்செட்ஸுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டாஃப். அடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஸோ கிராஸ் ஸ்டாஃபோட பர்பஸ் நமக்கு தெரியும். ஸோ கிராஸ் ஸ்டாஃபுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி 2 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஒரு பாரில் வந்து ஸ்லிட்ஸ் இருக்கிறதா, ஸ்லிட் ஒரு 2 விஷன் ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டாஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி இருக்கும், இப்படி ஒரு ஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்கும், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து நான் இந்த பாயிண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்ப்போம். ஸோ ஏ இருக்குது, பி. ஸோ இங்கே ஒரு ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஒரு ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏபிஏ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு சென்டரில் ஒரு ரேஞ்சிங் ராட் வச்சுட்டு இந்த கிராஸ் ஸ்டாஃப் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இப்படி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒருத்தர் பார்ப்பார், இங்கேருந்து ஒருத்தர் பார்த்து இந்த ட்ரீ வந்து அவருக்கு தெரியுதா அப்படின்னு பார்ப்பார். தெரியலன்னா இங்கே மூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. இங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா இந்த பாயிண்ட் வந்து தெரியுதா அப்படின்னு பார்ப்பார். ஸோ மியூச்சுவலாக வந்து 2 பேர்த்துக்கும் இந்த டீட்டெயில் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பார்க்குறவருக்கு இந்த ரேஞ்சிங் ராடும், இங்கேருந்து பார்க்குறவருக்கு இந்த ட்ரீயும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயோட ஆஃப்செட் C' அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதான் யூஸ் பண்ணி கிராஸ் ஸ்டாஃப் பண்ணலாம். ஸோ கிராஸ் ஸ்டாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் கிராஸ் ஸ்டாஃப் இருக்குது. ஆக்டகனல் ஷேப்பில் இருந்ததுன்னா நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூச்சுவல் பெர்பெண்டிகுலராக இல்லாமல் ஒரு 8 ஷேப் 30 டிகிரி ஆஃப்செட் எடுக்கலாம், 45 டிகிரி ஆஃப்செட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பொறுத்து பண்ணுறத பொறுத்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஆப்டிக்கல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். ஆனால் அந்த ஒரு சின்ன ப்ரிசம் வந்து இந்த ஆப்ஜெக்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து இந்த ஹெட்டுக்கு பதிலாக இது இருக்கும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மிரர் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசம் இருக்கும். ஸோ இந்த ப்ரிசம் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வர விஷனை வந்து இங்கே நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க ரேஞ்சிங் ராட் வந்து இங்கே இந்த இதில் தெரியணும், இந்த ரேஞ்சிங் ராட் வந்து கீழே தெரியணும். ஸோ இதான் வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயரோட கான்செப்ட். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்ஸுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்ஸ் இல்லாமல் 30 டிகிரி ஆஃப்செட் எடுக்கலாம், 60 டிகிரி ஆஃப்செட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஆஃப்செட் பண்ணுறதோட மெத்தட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ரேஞ்சிங் பார்த்தோம், அடுத்து செயினிங் ஸ்லோப்பிங் ரவுண்டில் இருக்க செயினிங் பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் நம்ம சர்வே வீடியோஸ் நிறையா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.